கைஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து 38 டிஸ்ட்ரிக்ட் வாரியாக அந்த 38 டிஸ்ட்ரிக்டில் ஒரு தாலுக்கா வாரியாக அந்தந்த தாலுக்காவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வாரியான்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க எல்லா லொக்கேஷன்லையும் வில்லேஜ் அசிஸ்டன்ட் விச் மீன்ஸ் கிராம உதவியாளர் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வேரி ஆகுது. ஸோ இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான், அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. அண்ட் அதே மாதிரி இதுக்கு பெரிய லெவலில் எக்ஸாம் கிடையாது கைஸ். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு தமிழ் வந்து தெரியுதான்ற மாதிரி செக் பண்ணுறதுக்காக தமிழ் வந்து உங்களுக்கு ரீட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ரைட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டூ வீலர்லாம் வந்து ஓட்ட தெரியுமான்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இதோட மொத்த செலெக்ஷன் ப்ராசஸ்ஸே. அதனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் அதிகமாகவே இருக்கும், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. கைஸ் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 21 டிஸ்ட்ரிக்ட் கிட்டக்க வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டோட டீட்டெயிலுமே இங்கே நான் அப்டேட் பண்ணிடுவேன். இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு 21st வரைக்கும் அப்ளை பண்ணலாம், இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டு 24th வரைக்கும் அப்ளை பண்ணலாம், இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டு 25th வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ அது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி வேரி ஆகுது. நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இங்கே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது இல்லையா, ஜஸ்ட் இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தாலுக்கா இருக்கும் இல்லையா, லைக் வந்து காஞ்சிபுரம் தாலுக்கா, ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்கா, உத்திரமேரூர் தாலுக்கான்னு சொல்லிட்டு காஞ்சிபுரமில் எத்தனை தாலுக்கா இருக்கோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக அங்கே அந்த தாலுக்காவுக்கு கீழே பஞ்சாயத்து இருக்கும் இல்லையா, பிகாஸ் அங்கே தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே இந்த குன்றத்தூர் தாலுக்கா இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இதோட நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த குன்றத்தூர் லொக்கேஷனில் மட்டுமே 34 வேக்கன்சி கிட்டக்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 34 வேக்கன்சியும் ஒரு பஞ்சாயத்து வாரியாக வந்து உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்க இல்லையா, குன்றத்தூர் தாலுக்காவில் மட்டும் 34 பஞ்சாயத்து இருக்குது. அந்த பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுவும் ஒரு கம்யூனிட்டி வாரியாகவே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து தெளிவாகவே வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டு 25th வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளர் கேட்டகரி 35,100 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதோட மேக்ஸிமம் சேலரி வந்து உங்களுக்கு இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் 10th பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் தான், அதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ரொம்ப முக்கியம், நீங்கள் அந்தந்த தாலுக்காவை சேர்ந்தவங்களாக இருக்கணும். இப்போ வந்து இந்த குன்றத்தூர் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த தாலுக்காக்குள்ளே இருக்கிறவராக இருக்கணும். இதே மாதிரி வந்து அங்கே நிறைய இருந்துச்சு இல்லையா, லைக் ஸ்ரீபெரும்புதூர்னா ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்காவில் நீங்கள் வசிப்பவராக இருக்கணும். அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்தந்த தாலுக்காவில் இருக்கவங்க தான் வந்து அந்தந்த தாலுக்காவில் வந்து அப்ளை பண்ண முடியும். அதையுமே வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தமிழ் வந்து பிழை இல்லாமல் எழுத படிக்க தெரியணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டாகவே இருக்க போகுது. அண்ட் ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 years, மேக்ஸிமம் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா 32 வரைக்கும், அண்ட் தென் பிசி எம்பிசி டிஎன்சியாக இருந்தீங்கன்னா 39 வரைக்கும், எஸ்சி எஸ்டி டிஸ்ட்ரிக்டோட கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 42 வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க இல்லையா அஃபீஷியல் சைட்டில், அதை கரெக்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை எல்லாமே ஃபில் பண்ணி அது கூட என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே அட்டாச் பண்ணி குன்றத்தூர் லொக்கேஷனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து அந்தந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த தாலுக்காவில் அப்ளை பண்ணணும்னு இருக்கீங்களோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தாலே அதில் நீங்கள் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து இருக்கும். அதுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒரு தாலுக்காவோட டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் லொக்கேஷனில் லாஸ்ட் டேட் கரெக்டாக முடியாமல் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒன்ஸ் லாஸ்ட் டேட் முடிஞ்சிச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் 25th வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் வரப்போகுது. எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்த உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.